எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் அறுவடைங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், கத்திரிக்காய், கொஞ்சம் சிவப்பு வெண்டைக்காங்க. இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய அறுவடை பண்ணுறது தினமும் நான் தண்ணி கொடுக்கறது தாங்க. தண்ணினா எல்லோரும் தானே ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. செடிக்கு வேரில் தண்ணி ஊற்றுறத விட ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா செடி முழுசாக குளிக்கிற மாதிரி ஃபுல்லாக நனைச்சி விடுங்க. ஒரு இலை விடாமல் தண்ணியை நல்லா மேலே தெளித்து விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செடி வெயில் ஏற ஏற தண்ணி மட்டும் ட்ரை ஆகிடும், செடி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் பறிச்சேன்னா, அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் எல்லாமே நாட்டு கத்திரிக்காய். கத்திரிக்காய் நிறைய வெரைட்டி நம்ம வீட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய கத்திரிக்காய் நான் வச்சுருக்கேன். அப்புறம் சிவப்பு வெண்டைக்காங்க. இப்போ சிவப்பு வெண்டைக்காயெல்லாம் தைப்பட்டம் போட்டது, அது கொஞ்சம் இப்போ காய்ச்சிட்ருக்குது. ஆடிப்பட்டம் போட்ட பர்மன் வெண்டைலாம் குறைஞ்சிருச்சு. நான் அறுவடை பண்ணேன் கொத்தவரங்காய், கத்திரிக்காய், சிகப்பு வெண்டை. இந்த மாதிரி வெயில்லையும் அறுவடை பண்ணால் நான் சொன்ன மாதிரி தண்ணி கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.